கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஈஸ்டர் தினத்திலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்மளோட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சங்கீதம் 45 முதலாவது வசனம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இதை எப்படி நம்ம கர்த்தர் சொல்றாரு? என் இருதயம் நல்ல விஷயம்தான் பொங்குகிறது. அப்ப சந்தோஷம் பொங்கணும்ல. நல்ல காரியம்னா சந்தோஷம். இருதயம் சந்தோஷமா துக்கம் முகமா இருக்கிறது நல்லா இருக்கு. ஒரு ஆள் உண்மனை இருந்தா நல்லா இருக்காது. சிரிச்சிட்டால அவளுக்கு என்ன குறை? எப்பவுமே சந்தோஷம். அது சந்தோஷமா இருக்கா? அவளுக்கு என்ன கவலை? அப்ப நல்ல விஷயம் நம்ம இருதயத்துல தங்கும் போது சந்தோஷம் வெளியே தெரியுது. அப்ப இன்னைக்கு இந்த ஈஸ்வரத்துல கர்த்தர் நம்மளுக்கு நல்ல செய்தியை சொல்றாரு. நான் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன். இது நற்செய்தி. பூமியில யாருக்கும் இது நற்செய்தியா கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசினா 4 மணி நேரம் நான் பேசலாம். எழுதுறது கூட எழுதுறத விட அவ்வளோ வார்த்தைகள் வரும். கர்த்தர் ஆவியானவர் நம்ம இருதயத்துல இருந்து பேசணும் போது வண்டி கணக்கில் பேசுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி எனக்கு உண்டு. சரியா? அந்த தம்பி சொல்லுவான், ஏக்கா ஃபோன்லன்னா 5 நிமிஷம் தான் பேசுவாங்க. நீ ஃபோனில் பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசுற. அதை குறிச்சா ஏசி உடைக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டான். பொதுவாக ஃபோனில் பேச 5 நிமிஷம் தான் பேச முடியும். அப்படிதானே? அப்போ ஒரு 2 மணி நேரம் ஃபோனில் ஒருத்தி பேசியிருக்கேன்னா இருதயத்துல நல்ல விஷயம் இருந்தா மட்டும்தான் மணிக்கணக்கில் பேச முடியும். சரியா? துக்கமா இருக்கிறவன் 10 நிமிஷம் இல்லை 2 செகண்ட் போன கட் பண்ணிடுவான். அப்ப நல்ல விஷயம் இருந்தா தான் இருதயத்துல இருந்து சந்தோஷம் போகணும். அப்ப இந்த ஈஸ்டர் தினத்துல கர்த்தர் நல்ல நான் மரித்தேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோட இருந்தேன். இன்று முதல் உங்களோடு நான் இருப்பேன், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த ஈஸ்டர் தினத்துல நம்மளை குறிச்சு சொல்றாரு. சரியா? இந்த யூடியூப்பை பார்க்குற யாருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. எல்லா மனுபுத்திரரிலும் நீ மகா சௌந்தரியம் உள்ளவர். எல்லா மனுபுத்திரரிலும் நீ மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். தாவீது ராஜாவை குறிச்சு சொல்றாங்க. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். இப்ப தாவீது ராஜா ஆண்டவரை அனுதினமும் தேடுகிற மனுஷன். சௌந்தரியம் அழகா இருக்கு, அழகா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவனை மகா சௌந்தரியம் உள்ளவர். உங்களுடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அவன் கர்த்தர்ல சந்தோஷமா இருக்கிறவங்க எதுனாலும் கொடுக்க தோணும். எதுனாலும் இன்னைக்கு என் பிள்ளைங்க பிறந்த நாளைக்கு தான் கிஃப்ட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல பரிசு வச்சிருக்கோம், வாங்க சாப்பிடுங்க. அவங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்து கொடுக்க முடியும். தாவீது ராஜா பத்தி சொல்றாங்க. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவன் ஆசீர்வதிச்சாதான் ஒரு மனுஷனுக்கு எண்ணி டைம் சந்தோஷம் இருதயத்துல பொங்கி பொங்கி வரும். சரியா? ஈஸ்டர் தினத்துல நம்ம இருதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனா இருக்கிறார், ஜீவ தண்ணீரா இருக்கிறார். அவர் இந்த நாள்ல இருந்து நம்ம இருதயத்துல இருந்து சந்தோஷமான வார்த்தைகளை பேசி நம்ம ஆத்மாவை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறார். சரியா? எல்லாரும் நினைப்பாங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சுட்டாங்க. இனிமேல் கிறிஸ்தவங்க நிலமா சந்தோஷமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சாரு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. இயேசு கூட இருக்கும்போது சீசர்கள் மக்கள் எல்லாரும் இயேசு பின்னாலே பண்ணிருந்தாங்க. இயேசுவே சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜனங்க தெரிஞ்சுட்டாங்க, இனிமேல் நம்மளை பார்த்தா
வழி இல்லை, யாரும் இல்லை அப்படின்னாங்க. அப்ப இயேசு சிலுவையில அடிச்சு விட்டாங்க. அப்ப இன்னும் பேரை கிறிஸ்தவம் நிலை, அதுவும் நிலைதான் அப்படின்ட்டார். 3 நாள் இருந்தார். யாருக்காக? நம்மளுக்காக. சரியா? அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறாரு. தாவீது ஆண்டவராகிய கர்த்தர் கூட உலாவிக்கிட்டே சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கனால தேவன் அவனை ஆசீர்வாதம், அவன் இருதயம் சந்தோஷம் பொங்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. நம்மளும் இதே ஆண்டவரை, நம்மளும் ஆண்டவரோடு இருந்தா ஆண்டவர் நம்மளை என்னால் ஒரு நாள் கூட சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை விட்டு ஓடையும். சரியா? வேணா நான் என்ன செய்வேன், ஏசு வாக்கியத்துக்கு நம்மளே ஒரு 50 பைசா தான் ஊருக்கா, இலை ஊருக்கான்னு தெரியுங்களா? அது வாங்கி சாப்பிட முடியாது. வெறும் சோறு பொடி ஒண்ணி வச்சு சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நான் அநேகருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க அளவுக்கு நம்மள ஆசீர்வதிச்சிருக்கார். அப்ப யாரு கூட தேவன் அதிகமா இருக்கிறார், யாரு கூட தேவன் நேரத்தை செலவு பண்றாங்களோ அவங்க கூட இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். சரியா? சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவர்களை உமக்கு விலக பண்ணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றி இருதயத்துல அவருக்கு நேரம் கொடுத்து அவரோடு அவரை நம்ம பலனா கொண்டோம்னா ஜெயமான வாழ்க்கை, நித்தம் ஜெயமான வாழ்க்கை தான். நானும் இன்னைக்கு வரை சொல்றேன், பயம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சரியா? பயம் இப்பவும் நான் சொல்றேன், பயம்னா அசால்ட்டு. எதனாலும் பயமே, பயம்னா என்னன்னே நான் கேட்பேன். பயம்னா என்னது? அதான் ஜெய கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா பயன்றது அடியோடு மறைஞ்சு போயிடும். சரியா? அதான் ஜெயமா ஏறி வரும். உமது வலதுகரம் பயங்கரமானவர்களே உமக்கு விளங்க பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல இருந்தா பயங்கரமான காரியங்கள் நம்மளுக்காக செய்வாரு. சரியா? உம்முடைய அம்புகள் கூர்மையானவர்கள், உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ஆண்டவர் மாத்திரம் தாவீது உறுதியா பிடிச்சிட்டோம். அதனால எதிரிகளுக்கு கூட கர்த்தர் அம்புகளை எய்தார். எதிரிகள்ல தாவீதோட எதிரிகளுக்கு சத்துருக்களுக்கு அம்புகளை எழுதி கொடுத்தார். அவன் கலங்கடிக்கிறான். தாவீதோ கர்த்தரை தூதிச்சு பாடிட்டு. சரியா? தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நேற்று இன்று மாறாத தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய ராஜ தலைமுறைக்கு இருக்கு. சரியா? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். யாரு கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. சரியா? அவங்களுக்கு தான் செய்வார், நமக்கு செய்வார் அப்படின்னு இல்லை. நீர் அதிகமா தேவனை தேடு, ஒண்ணு அதிகமா ஆசீர்வதிப்பாரு. பிரயாசப்படுகிறவன் முதலில பங்கடைக்கணும். கர்த்தர் நீதி உள்ள தேவன். சரியா? ஏசுனாவே ஒவ்வொரு கிளாஸ் தண்ணீர் நம்ம இழந்தாலும் ரெட்டிப்பா பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு, மறக்க மாட்டாரு நீதிய. சரியா? அதான் நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரும் விட்டுறாதீங்க. சரியா? தங்கத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழ்படிது. உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தன லவங்க இவைகளின் வாசனை பொறிந்ததா இருக்கிறது. அவன் ட்ரெஸ் ஒரு அலங்காரம். தாவீது ராஜா அந்த ட்ரெஸ் ஒரு அலங்காரமா போட்டுக்கிறாரு. சரியா? உமது நாயைக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரிகளின் ஒப்பீரின் தங்க அணிந்தவளா உமது வலது பட்சத்தில் நிற்கிறார். சரியா? ராஜாதி எப்படி இருக்கான்னா அவ்வளவு தங்கம் போட்டு இருக்கா. ஏன்னா ராஜா யார ஆராதிக்கிறான்? தாவீது ராஜா ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிறதுனால மனைவியும் நல்லா
பொண்டாட்டிக்கு கவலைப்படுவாளா? கவலைப்பட மாட்டா. புருஷன் தைரியத்துல யாரெல்லாம் ஏத்து பேசுவா, ஏத்து சண்டை போற சண்டை இழுப்பா. ஏன்னா என் புருஷன் என் பேச்ச கேட்பான், நான் நல்லா வச்சுக்கலாம். அப்ப ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா தாவீது எப்படி ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரோட தொடர்பு இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், மனைவியும் நல்லா சூப்பரா வாழ்ந்தான். அப்போ ஒரு மனுஷன் நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. சரியா? குமாரத்தியே கேள், நீ உன் செவிகளை சாய்த்து, குமாரத்தியே கேள், நீ உன் செவிகளை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. சரியா? நம்ம முதலாவது தேவனுக்கு நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் அதை பிரியப்படுவாரு. அப்போ இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை இல்லை. நம்மள வாழ வைக்கிற நம்ம இப்ப ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், தாகப்பனே அம்மாவையும் நினைச்சிட்டு இருந்தா புருஷன் கூட வாழுவாளா? அங்க அவளுக்கு இருக்கு, அவளுக்கும் இடைஞ்சலா தான், இருக்கிறவங்களுக்கும் இடைஞ்சலா இருக்கும். அப்ப நம்ம தேவ தொடர்புல இருக்கும் போது நம்மள முன்னால வச்சிருந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், அறவே எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவளா இருந்தா எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு பாரு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எப்பா எல்லாத்தையும் என்னதான் வெறுத்துட்டியோ, ஆமா உன் மேல என் பிரியம் அதிகமா இருக்கு. அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணித்துக்கொள். அப்ப ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு தான் நம்ம முழு இதயத்தோட அவர் துதிக்கும் போது அவர் நம்ம மேல பிரியப்படுவார். சரியா? தீர்க்குமாரித்தை காணிக்க கொண்டு வருவார், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் உன் தயவை நாடி வணங்குவார்கள். அப்ப ஒரு மனுஷனுக்கு கர்த்தரை தேடுகிறவனுக்கு நல்ல அலங்காரமான ஒரு அரண்மனை, நல்ல மனைவி, அப்புறம் நல்ல மனைவி, அப்புறம் நல்ல இருதயத்தை சுத்தப்படுத்துறாரு, தேவையான இருதயத்தை சுத்தப்படுத்துறாரு. உன் தேவனுக்கு உன் தேவன்னா ராஜாவுக்கு முதலீட்டை கொடுக்கும்போது அவர் அழகில கர்த்தர் பிரியப்படுத்தாரு. எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி. நானும் உடனே ஒன்று சொல்றேன், என்ன அப்படின்னா, நான் ஏன் அறியாதபடி கொஞ்சம் கூட எல்லாமே மைனஸ் தான். பணம் கிடையாது, வறுமை, கருத்துரிய இதுல தான் சிக்கியிருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிட்டார். அப்ப தேடுறதுல தான் நம்ம என்ன செய்யணும். நான் எல்லாத்தையும் வெறுத்தேன், ஆண்டவர்காண்டி எல்லாத்தையும் வெறுத்தேன். அப்ப வெறுத்தனால அழகில்ல கர்த்தர் பிரியப்படுத்தாரு. வேலையை நம்ம தானே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டால. இன்னைக்கு நம்ம அவளைதான் காப்பாற்றணும். அவளை நம்மளே நம்பிக்கிறதுனால அவளை காப்பாற்ற இன்னைக்கு காப்பாத்துறாரு. சரியா? அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்கு ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ராஜகுமாரத்தி பூரண மகிமை உள்ளவள். நம்ம இருதயம் மகிமையினால நிறைஞ்சிருக்கும், கர்த்தரை துதிக்கிற மகிமை நிறைஞ்சிருக்கும். சரியா? அவள் உடல் பொற்சரியா இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கு, ராஜகுமாரி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. அப்ப நல்ல வாழ்க்கை எப்படி கிடைக்கலாம்? ஆண்டவர் இந்த உயிர் கிடந்த நன்னால ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பிரியப்படுகிறார். சரியா? அவன் ட்ரெஸ் இல்லாம நான் உண்மையை சொல்றேன், ரசிக்கப்படத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்காது, நல்ல ட்ரெஸ்ஸே உடுத்தினது கிடையாது. இப்போ நான் உடுத்துத ட்ரெஸ் பூரா 2000 ரூபாய் ட்ரெஸ்ஸு, சேலை 2000 ரூபாய் சேலை நான் கட்டுதேன். 200 ரூபாய் சேலைக்கு வழி இல்லாமல் இருந்தேன். இப்போ 2000 ரூபாய் சேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். என் வீட்டுக்கார் தான் எடுத்து கொடுக்காரு. சரியா? அதனால எப்படி வாங்கலான்னு யோசிப்பாங்கல்ல, வீட்டுக்கார் தான் 10,000 கையில் கொடுத்து உனக்கு நல்ல சேலை எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு அப்படி சொல்றாரு. சரியா? அப்ப கர்த்தரை நம்ம உண்மையாக ஆராதிக்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வர. அதனால இந்த உயிர் தழுந்த இந்த ஈஸ்வரத்துல நம்ம ஆண்டவருக்கு ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்ம அழகில் பிரியப்படுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். சரியா? இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி அனைவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.